الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اتل ما أوحي إليك من الكتاب وأقم الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: مفتاح الجنة الصلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்ட நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு வீடு ஒன்றை கட்டுகிறோம். ஒரு வீடு கட்டுகிற போது அந்த வீட்டிற்கான தேவையான அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்வது இது மனிதனுடைய இயல்பு. வீட்டினுடைய வாசல் எப்படி இருக்க வேண்டும், வீட்டினுடைய கிச்சன் சமையலறை எப்படி இருக்க வேண்டும், வீட்டினுடைய படுக்கை அறை பெட்ரூம் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டை கட்டுகிறார். அருமையானவர்களே, எல்லாம் கட்டுகிறார்கள். குறிப்பாக இன்று வீடு கட்டுகிற போது சில பேர் வீட்டிலே தொழுகை அறை என்று ஒன்று ஏற்படுத்துவது கிடையாது. எந்த வீட்டிலே தொழுகை அறை இல்லையோ அந்த வீடு முசீபத்து பிடித்த வீடு. சரி, தொழுகை அறை இல்லை அல்லது சொந்த வீடு கட்டிவிட்டோம், இனி நாம் என்ன செய்வது என்று யோசித்தோம் என்று சொன்னால் ஒரு இடத்தை தேர்வு செய்யணும். உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ஒரு இடத்தை தேர்வு செய்யுங்கள். அந்த இடத்தை வெறும் தொழுகைக்காக மாத்திரம் பயன்படுத்துங்கள். இன்றைக்கு மாற்று மத அன்பர்கள் அவர்கள் கோவில், அதாவது இவர்களை சிலையை வணங்குவதற்காக வேண்டி ஒரு அறையை தயாரிக்கிறார்கள், ஒரு பூஜை அறை என்பதாக ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தொழுகை அறை என்பதாக முஸ்லிம் சமுதாயம் ஏற்படுத்துவது கிடையாது. தொழுகை அறை என்று ஒன்று தேர்வு செய்யுங்கள், அந்த இடத்திலே தொழுகை நடத்துங்கள், அங்கே பெண்களை தொழச் சொல்லுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது சமயத்திலே பள்ளிக்கு தொழுகைக்கு வராத போது வர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த இடத்திலே நின்று தொழுங்கள். அந்த இடத்திலே கியாமத்து வரைக்கும் அதிலே தொழுகை ஹயாத்தாக்கப்பட வேண்டும். அந்த இடம் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாட்சி சொல்லும். அருமையானவர்களே, உலகத்திலே வீடு தன்னுடைய ஆசைக்காக வேண்டி, நிம்மதிக்காக வேண்டி கட்டி இருக்கிறார். ஆனால் ஒரு தொழுகைக்காக வேண்டி ஒரு அறையை, ஒரு இடத்தை நிர்ணயித்து விட்டால் இந்த இடம் அவருக்காக வேண்டி நாளை மறுமையிலே சாட்சி சொல்லுகிறது. அருமையானவர்களே, உலகத்திலே ரப்பிடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய இடமாக மாறிவிடும். அப்ப தொழுகைக்காக வேண்டி ஒரு அறையை அல்லது ஒரு இடத்தை நிர்ணயிக்க வேண்டும். சரி, எல்லாம் நிர்ணயித்து விட்டு நல்லா கட்டி முடிச்சுட்டாரு, வாச கதவை வச்சுட்டார், கதவெல்லாம் பூட்டிட்டார். ஆனால் சாவி தயாரிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி உள்ள போகுது? வெளியே நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். சாவி தயாரிக்கல, உள்ள போக முடியாது. அருமையானவர்களே, உலமாக்கள் இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொர்க்கத்தை அலங்கரித்து வைத்திருக்கிறான், முஸ்லிம்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கான சாவி என்ன தெரியுமா? அதுதான் தொழுகை என்பதாக சொன்னாங்க.
நீங்க தொழலன்னு சொன்னா சொர்க்கத்திற்குள்ள போக முடியாது, சொர்க்கத்திற்குள்ள நுழைய முடியாது. அப்போ தொழுவுங்க, அல்லாஹ்விடத்துல சாவியை வாங்குங்க, பிறகு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள போங்க. அருமையானவர்களே, சும்மா கிடைச்சிருமா? உலகத்தில் ஒரு சென்ட் இடம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உழைக்க வேண்டியது இருக்கிறது. காலம் முழுக்க உழைக்கிறார், சம்பாதிக்கிறார், பல லட்சங்களை போடுகிறார், பிறகு ஒரு இடத்தை வாங்குகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திலே ஒரே ஒரு சாட்டை வைக்கிற அளவுக்கு இடம் வாங்குவது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதாக சொன்னாங்க. மிகப்பெரிய விஷயம் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த சொர்க்கத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சொர்க்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால், தொழுகை என்கிற சாவி அது நிச்சயம் தேவை. தொழுகை இல்லாமல் சொர்க்கம் இல்லை, தொழுகையோடுதான் சொர்க்கம் என்பதாக உலமாக்கள் கிதாபுகள் எழுதுகிறார். அருமையானவர்களே, தொழ வேண்டும், தொழ வேண்டும். இஸ்லாத்தினுடைய இபாதத்துகளிலே ஒவ்வொரு இபாதத்திற்கும் சில நிபந்தனைகள் இருக்கிறது, சில நிபந்தனைகள். உதாரணமாக ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் தேவை, அதே போல செல்வமும் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் தேவை, ஆரோக்கியம் இருக்கு, செல்வம் இல்லை, ஹஜ்ஜு கடமையாகாது. செல்வம் இருக்கு ஆனா ஆரோக்கியம் இல்லை, இவர்னால நடக்க முடியாது, இவர் படுத்த படுக்கையாக இருக்கிறார், ஆனா எல்லா செல்வமும் இருக்கிறது, இவர் மீது ஹஜ்ஜு கடமையாகல. அப்போ ஹஜ்ஜு கடமையாவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது. ஒன்று, செல்வமும் அவரிடத்திலே இருக்க வேண்டும், ஆரோக்கியமும் இருக்க வேண்டும். சரி, நோன்பு கடமையாகணும்னா என்னங்க? நோன்பு கடமையாக வேண்டும் என்று சொன்னால் என்ன நிபந்தனை? நோன்பு கடமையாக வேண்டும் என்று சொன்னால் உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும். அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை வைப்பதற்கான தெம்பு அவருடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார். அது மாத்திரமல்ல, இவர் உள்ளூர் வாசியாக இருக்க வேண்டும், பயணத்திலே இருக்கிறார் என்று இருக்கிற போதெல்லாம் நோன்பு வைக்க முடியாது, நோன்பு அது பிறகு கலா செய்து கொள்ளலாம் என்று ஆகிவிடும். எனவே நோன்பு இருக்கிறது ஆரோக்கியத்தோடு தான் வைக்க முடியும் என்பதாக சொன்னார். சரி, ஜகாத் இருக்கிறது, யார் ஜகாத் கொடுக்க முடியும்? யாரிடத்திலே பொருள் வசதி இருக்கிறதோ, ஜகாத்தினுடைய நிசாப் அளவிற்கு பொருள் வசதி இருக்கிறதோ, பணக்காரராக இருக்கிறார், ஜகாத்தினுடைய நிசாப் அளவுக்கு பொருள் வசதி இருக்கிறது, இவர்தான் ஜகாத் கொடுக்க முடியும். ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஜகாத் கொடுக்க முடியாது. எனவே ஜகாத் என்கிற இபாதத் எப்போது கடமையாகிறது என்று சொன்னால், எப்போ பொருள் வசதி இருக்குதோ அப்ப கடமையாகுது. அருமையானவர்களே, தொழுகை அப்படி அல்ல, தொழுகை அப்படி அல்ல. பணக்காரனும் தொழ முடியும், ஏழையும் தொழ முடியும். பணக்காரன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், எனக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், நான் ஏன் பள்ளிக்கு வந்து சஜ்தா செய்ய வேண்டும் என்று நினைக்க முடியாது. ஏழை, அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, நான் ஏன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நினைக்க முடியாது. பணக்காரனும் தொழுதாக வேண்டும், ஏழையும் தொழுதாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஆரோக்கியம் உடையவனும் தொழுதாக வேண்டும், நோய்வாய்ப்பட்டிருப்பவனும் தொழுதாக வேண்டும். சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள், தொழுகை நோய் ஏற்பட்டால் தொழுகை அது நின்று அது அவருடைய பொறுப்பிலிருந்து நீங்கிவிடும் என்பதாக. அருமையானவர்களே, நீங்காது. தொழுகை எப்போது நீங்கும் என்று சொன்னால், சக்கராத் என்கிற ஒரு காரணத்தை தவிர ஒரு மனிதனுடைய பொறுப்பிலிருந்து தொழுகை நீங்காதுன்னு சொன்னாங்க. சக்கராத் என்கிற ஒரு காரணம் தொழுகை பொறுப்பிலிருந்து நீங்காது என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன காய்ச்சல் அடிச்சாலும் தொழுகை விட்டுறோமே. ஒரு தலைவலி தொழுகை விட்டு விடுகிறார், ஒரு வயிற்று வலி தொழுகை விட்டு விடுகிறார். அருமையானவர்களே, தொழுகை ஆரோக்கியமாக இருக்கிற போதும் தொழ வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருத்தனுக்கு கால் இல்லை, கால் இல்லாதவனும் தொழுதாக வேண்டும். ஒருத்தனுக்கு கை இல்லை, எனக்கு கை இல்லை என்று சொல்லி தொழாமல் இருக்க முடியாது, அவனும் தொழுதாக வேண்டும். கண் பார்வை இல்லை, அல்லாஹ் கொடுக்கலே, அவனும் தொழுதாக வேண்டும். எல்லோரும் தொழுதாக வேண்டும். ஆரோக்கியமாக இருப்பவர்களும் ஆரோக்கியமற்றவர்களும் தொழுதாக வேண்டும். அருமையானவர்களே, தொழுகை யாருடைய பொறுப்பில் இருந்தும் நீங்காது, யாருடைய கடமையிலிருந்தும் நீங்காது, சக்கராத் என்கிற ஒரு காரணத்தை தவிர என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா, நீங்கள் நின்று கொண்டு தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து கொண்டு தொழுவுங்கள், உட்கார்ந்து கொண்டு தொழ முடியாவிட்டால் படுத்து கொண்டு தொழுவுங்கள், படுத்து கொண்டும் தொழ முடியவிட்டால் நீங்கள் படுத்து கொண்டு உங்களுடைய கண்களால் செய்கனை செய்தாவது தொழுகையினுடைய கடமையை நிறைவேற்றுங்கள் சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு நோய், சின்ன நோய் வந்துட்டா சர்வசாதாரணமாக ஃபர்தினுடைய தொழுகைகளை இன்றைக்கு விடக்கூடிய சமூகம் முஸ்லிம் சமூகமாக இருந்து கொண்டும் இருக்கிறோம். அருமையானவர்களே, என்ன தைரியத்தில் இங்க தொழுகை வர்றோம்? என்ன தைரியத்திலே அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே நாம் நிற்க வேண்டியது இருக்கிறது, ரப்புல் ஆலமீனிடத்திலே நிற்க வேண்டியது இருக்கிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் நாளைக்கு கேட்பான். ஒவ்வொரு முஸ்லிம் மனிதனை பார்த்தும் அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், என்னுடைய அழைப்பு வந்த பிறகும் நீ பள்ளிக்கு வரலேன்னு. என்னுடைய அழைப்பு, ஒரு நாளைக்கு அழைத்தேனே உன்னை என்னுடைய வீட்டிற்காக வேண்டி, ஆனா நீ பள்ளிக்கு வரலையே, என்ன காரணம்? மனிதர்கள் சொல்லுவார்கள், யல்லா நீ எப்போ அழைச்ச, யல்லா நீ எப்போ அழைச்ச? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் மனிதரிடத்திலே, ஒவ்வொரு நாளைக்கும் 5 முறை அழைக்கப்பட்டதுப்பா, சும்மா இல்லை.
ஒரு முறை 2 முறை அல்ல, ஒவ்வொரு நாளும் 5 முறை அழைக்கப்பட்டது. 5 முறை முஅத்தின் இகாமஸ் ஸலா, அவருடைய தன்னுடைய பாங்கிலே தொழுகைக்காக வேண்டி வாருங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று என்னுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் என் அழைப்பை ஏற்றுக்கொள்ளல. அருமையானவர்களே, உலகத்திலே நெருங்கிய நண்பர் இருக்கிறார், வீட்டுக்கு அழைக்கிறார், ஒரு முறை அழைக்கிறார், 2 முறை அழைக்கிறார், பல முறை அழைச்சிட்டாருன்னு சொன்னா இவருடைய உள்ளம் அவருடைய வீட்டுக்கு போகாம இருக்காது. ஆனா என்ன கை சேதம் சொன்னா, அல்லாஹ்வை நாம நேசிக்கல, உள்ளத்துல ரப்பினுடைய பிரியம் இல்லை. அதனால ஒரு நாளைக்கு 5 முறை அழைக்கப்பட்டும் நாம் பள்ளிக்கு போகலன்னு சொன்னா இது அல்லாஹ்விற்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே தொழுகை அல்லாஹ் தஆலா சொல்லுவான் 5 முறை அழைக்கப்பட்டது, நீங்க பள்ளிக்கு வரவில்லை, 5 முறை அழைத்தேன். நாளைக்கு தொழுகையாளிகள் அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்கிற போது ருக்கு செய்ய முடியும். யார் உலகத்துல உண்மையாக தொழுதாங்களோ, யார் உலகத்துல உண்மையாக அல்லாஹ்விற்காக வேண்டி சஜதா செய்தார்களோ, நாளை மறுமையில அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்பார்கள், அல்லாஹ்விற்கு முன்பாக ருக்கு செய்வார்கள், அல்லாஹ்விற்கு முன்பாக சஜதா செய்ய முடியும். ஆனா உலகத்துல தொழுகலே, பள்ளியின் பக்கமே வரலே, சில பேருடைய வாழ்க்கையில தொழுகை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் எப்பேற்பட்ட நிலையை ஏற்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முதுகு பலகை போல ஆயிரும் சொன்னாங்க. முதுகு பலகை போல ஆயிரும். எப்படி ஒரு பலகையை வளைக்க முடியாதோ அதுபோல இவருடைய முதுகு இருக்கிறது, இது சஜ்தாவிற்காக வேண்டி வளைக்க முடியாது. இவருடைய முதுகு அது பலகை போல ஆகிவிடும், இவர்னால் சஜ்தா செய்ய முடியாது என்பதாக சொல்லி காட்டினார். அருமையானவர்களை, வாழ்க்கையில என்ன தைரியத்தை வைத்துக் கொண்டு நாம் தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம்? உலகத்துல ஒரு சின்ன நெருப்பு காயம் பட்டுருச்சுன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியல, அதற்காக வேண்டிய ஆயில்மெண்ட் போடுகிறார், மருத்துவம் பார்க்கிறார், சிகிச்சைக்கு போகிறார், டிடி இன்ஜெக்ஷன் போடுகிறார். ஆனால் நரகத்தினுடைய நெருப்பு உலகத்தினுடைய பல மடங்கான விஷயமாக இருக்கிறது. அந்த நெருப்பு ஒரு நேரம் தொழுகையை விட்டா 2,88,00,000 நரகத்திலே வேதனை செய்யப்படும் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அருமையானவர்களே, அந்த நரகத்தை கண்டு பயந்து கொள்ளுங்கள். தொழுங்க. வாழ்க்கையில தொழுகை இல்லாம உலகத்துல ஒரு முஸ்லிம் எதையும் சாதிக்க முடியாது. நினைச்சுக்கிட்டோம் தொழுகை இல்லாம எல்லாம் செஞ்சிடலாம், இல்ல. வாழ்க்கையில பரக்கத் என்பது அது தொழுகையை கொண்டுதான் கிடைக்கும். பரக்கத் என்பது, நிம்மதி என்பது, நிம்மதியே இல்லைங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அல்லாஹ் நிம்மதி எங்க கொடுக்கிறான்? தொழுகையில வச்சிருக்கிறான். இன்னைக்கு தொழுகிறது இல்லை, அதனால வாழ்க்கையில நிம்மதி இல்லை. அருமையானவர்களே, தொழுகையை ஒரு மனிதன் எக்காரணத்திற்கொண்டும் விட முடியாது என்பதாக சொல்லி காட்டினான். சஹாபாக்கள் இந்த தொழுகையை கொண்டுதான் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து பெற்றார்கள். தொழுகையை கொண்டுதான் தங்களுடைய தோட்டத்திற்கு மழையை வரவழைத்தார்கள். தொழுகையை கொண்டுதான் தங்களுடைய இறந்து போன கோவேரி கழுதையை உயிர்ப்பித்தார்கள். தொழுகையை கொண்டுதான் பசியோடு இருக்கிற போது அவர்களுடைய வீட்டிலே திருகைகள் தானாக அரைத்தது இந்த தொழுகையை கொண்டுதான். அருமையானவர்களே, தொழுகையை கொண்டு சஹாபாக்கள் சொர்க்கத்தை பார்த்தாங்க சஹாபாக்கள். இன்னைக்கு தொழுகைக்கு முன்னால நின்றா வாலிபர்கள் போட்டிருக்கக்கூடிய டிஷர்ட்ல எழுதியிருக்க விஷயம் தான் தெரியுது. ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். தொழுகையில் இருக்கிற போது நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து படிச்சீங்கன்னா உங்க தொழுகை ஃபாசிதா போயிடும், பாத்திலா போயிடும், தொழுகை கூடாம போயிடும். அதனால உலமாக்கள் எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்க, பள்ளியில எழுதப்படுகிற அஸ்மாவுல் ஹுஸ்னா, பள்ளியை சுத்தி எழுதப்படுகிற அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இது கூட இருக்கக்கூடாதுன்னு கிதாபுகள் எழுதுறாங்க. ஏன்? ஒருத்தர் தொழுகையில தக்பீர் கட்டிட்டார், பள்ளியில அழகா எழுதப்பட்டிருக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா, இவர் பார்க்கிறார், ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அப்படியே படிக்கிறார். அருமையானவர்களே, உலமாக்கள் எழுதினாங்க, இவர் தொழுகையில படிச்சது அல்லாஹ்வுடைய திருநாமமாக இருந்தாலும் இவருடைய தொழுகை பாத்தில், இவருடைய தொழுகை கூடாம போச்சுன்னு எழுதுறார். அருமையானவர்களை யோசிச்சு பாருங்க, நீங்க வாலிபர்கள் போட்டு வரக்கூடிய டிஷர்ட்ல எல்லா விஷயங்களும் எழுதி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் போட்டு வரக்கூடிய பேண்ட் முன்னால இருந்து சஜதா போனா பின்னால இருக்கக்கூடிய தொழுகை பாத்திலா போகுது. எல்லா அவுரத்துகள் என்ன மறைக்க வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் வெட்கம் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிறவருடைய தொழுகையும் போச்சு, இவர் தொழக்கூடியவருடைய தொழுகையும் போச்சு. அருமையானவர்களே, சஹாபாக்கள் தொழுகையில சொர்க்கத்தை பார்த்தாங்க, சொர்க்கத்தை பார்த்தார்கள் சஹாபாக்கள். அது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஒரு அம்பு குத்திட்டாலும் கூட, போரில் அம்பு குத்தப்பட்டுருச்சு, இதை எடுக்கணும் சொல்லுவார்கள் சஹாபாக்கள். நான் தொழுகையில நிற்கிற போது அம்பு எடுத்துருங்க, எனக்கு வழி தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தொழுகையில நிற்கிற போது என்னுடைய அம்பை எடுத்துருங்க, எனக்கு வழி தெரியாது. ஏன்? சஹாபாக்கள் சொர்க்கத்தினுடைய தொழுகையினுடைய இன்பத்தில் லைத்து விடுவார்கள், தொழுகையிலே சொர்க்கத்தை பார்ப்பார்கள், சொர்க்கத்தினுடைய இன்பத்தை லைத்து விடுவாங்க. எந்த விசாவும் எடுக்க தேவையில்லை, எந்த பிளைட்லையும் போக தேவையில்லை. தக்பீர் கட்டி தொழுகைக்கு நின்றுட்டாங்கன்னு சொன்னா அவருடைய ரூஹ் அது சொர்க்கத்தை சுற்றி விட்டு வரும் என்பதாக கிதாபுகள் எழுதினாங்க. அருமையானவர்களே, சஹாபாக்களுடைய தொழுகை இப்படி இருந்துச்சு. நீங்க நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு 50 வயது ஆயிருச்சு, 40 வயது ஆயிருச்சு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹா ஒழுங்கா ஓத தெரியல,
சூரா ஃபாத்தியா ஒழுங்கா ஓத தெரியல, சூரா ஃபாத்தியாவுக்கு பிறகு என்ன துணை சூரா ஓதணும் அதுவும் ஒழுங்கா ஓத தெரியல. தொழுகை இப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது. இந்த தொழுகை நாம தொழுதுட்டு வந்தோம்னு சொன்னா வானத்தை போய் தட்டுறது இல்லை, பள்ளிவாசனுடைய முகட்டை கூட தாண்டாது, பள்ளிவாசனுடைய முகட்டை கூட தாண்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தொழுகையே அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவான்னு சொன்னா, ஒரு பழைய துணி என்னங்க செய்வோம், தூக்கி வெளியே வீசுவோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தொழுது விட்டு வந்த பிறகு இவர் நேரத்தை கொடுத்திருக்கிறார், பள்ளிக்கு வந்து தொழுதார், ஆனால் இவருடைய தொழுகையே அல்லாஹ் பழைய துணியை சுருட்டி அடிப்பதை போல அல்லாஹ் இவருடைய முகத்திலே சுருட்டி அடித்து விடுவான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, தொழுகையாளிகளாக மாற வேண்டும், நியத்து வைக்க வேண்டும். இனி வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலம் தொழாமலே ஓடிக்கொண்டிருப்போம்? அருமையானவர்களே, நம்முடைய கபருக்கு எதுவும் வரப்போவது கிடையாது, கபருக்கு எதுவும் வரப்போவது கிடையாது. நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய இடங்கள், நாம் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய இடங்கள், இந்த இடத்தை கபருக்கு எடுத்துட்டு போக முடியாது. நான் மூத்தா போக போறேன், ஒரு காசு இடத்தை எடுத்துட்டு போக முடியுமா? நான் காசு வச்சிருக்கிறேன், நிறைய பணம் வச்சிருக்கிறேன், என் மனைவி 100 பவுன் நகையை போட்டிருக்கிறா, ஒரு பவுன் கொடுமா, கபருக்குள்ள வச்சிடலாம், மனைவி கொடுப்பாளா? அருமையானவர்களை சிந்தித்து பாருங்கள். கபருக்கு எதுவும் வராது, எதையும் கொண்டு போகவும் முடியாது. ஒரு மனிதன் கொண்டு போவது அவனுடைய இபாதத்துகள், உலகத்தில் அவன் செய்த நல்ல காரியங்கள், உலகத்தில் அவன் தொழுகையால் சேமித்த நன்மைகள், இதை மாத்திரம்தான் கபரில் எடுத்துட்டு போக முடியும் என்பதை அவன் சொல்லி காட்டினான். அருமையானவர்களை, வாழ்க்கையிலே தொழ முயற்சி பண்ணுங்க. இனி ஆண்டு காலம், எத்தனை ஆண்டு காலம் தொழுகை விட்டுட்டோம், பரவாயில்லை. இனி இருக்கக்கூடிய காலங்களில் தொழுவதற்கு உண்டான ஆசைகள் நம்மிடத்தில் வரணும், நம்முடைய உள்ளங்கள் மாறணும். நான் தொழுகணும், எது வரைக்கும் தொழுகணும்? என்னுடைய சக்கராத்தினுடைய நிலை வரைக்கும் தொழ வேண்டும். அருமையானவர்களை, சக்கராத்தினுடைய நிலை வரைக்கும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், லா ஹவ்த ஃபில் இஸ்லாம் லிமன் தரக்க ஸலா. யார் தொழுகை விட்டார்களோ இஸ்லாத்திலே எந்த விதமான பங்கும் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை எப்போ சொன்னாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 28ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஃபஜருடைய தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஜூசி, அபு லுலுவா என்கிற ஒரு மஜூசி, ஒரு சிலை வணங்கி, ஒரு நெருப்பு வணங்கி என்ன செய்கிறான் என்று சொன்னால், உமர் அவர்களை கத்தியால் குத்தி விடுகிறான். அந்த கத்தியை குறித்து எழுதுகிறார்கள், 2 பக்கமும் கூர்மையான கத்தி, நடுவிலே பிடிக்கக்கூடிய அளவுக்கு 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிறது. கத்தியிலே விஷம் தேய்க்கப்பட்டிருக்கிறது, நஞ்சு தேய்க்கப்பட்டிருக்கிறது. இந்த கத்தியாலே ஒரு குத்து 2 குத்து அல்ல, பல குத்துகள் குத்தி விடுகிறான். உமர் அவர்களுடைய குடல்ல இருந்து ரத்தம் போய்கிட்டு இருக்குது, குடல்ல இருந்து ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்போ உமர் அவர்கள் மயங்கி விட்டார்கள், சஹாபாக்கள் எல்லாம் மயங்கி விட்டார்கள். மயங்கிய பிறகு உமர் அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கொண்டு போய் ஓரமா வச்சுட்டாங்க. ஓரமாக வைத்த பிறகு இப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், உமர் அவர்கள் எப்போ கண் விழிப்பார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். சரி, கண் விழிப்பார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் கண் விழித்து விட்டார்கள். முதல்ல கேட்ட வார்த்தை இதுதான், நான் தொழுதுட்டேன், என்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை என்னாச்சு? அசல்லைத்து, என்னுடைய ஃபஜ்ருடைய தொழுகை என்னாச்சு? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் பகீது ரகாத்தன், உங்களுக்கு ஒரே ஒரு ரக்காத் பாக்கியாக இருக்கிறது, மீதமாக இருக்கிறது. ஒரு ரக்காத் தான் தொழுதீங்க, 2வது ரக்காத்துல குத்திட்டாங்க, நீங்க கீழே விழுந்துட்டீங்க. அருமையானவர்களே, சிந்திச்சு பார்க்க வேண்டும். தொழுகை எந்த நேரத்தில் கேட்கிறார்கள்? சக்கராத்துடைய நேரத்திலே படுக்கையாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உமர் கேட்டாங்க, என்னுடைய தொழுகையினுடைய நிலை என்ன? நான் ஃபஜ்ர் தொழுதுட்டேனான்னு கேட்டான். நாம இன்னைக்கு நல்லா இருக்கிறோமே, கை இருக்குது, நல்லா ஆரோக்கியமா இருக்கிறோமே, எந்த ஒரு குறையும் அல்லாஹ் வைக்கலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உடல்ல ஏதாவது குறை வச்சுட்டா என்ன நிலைமை ஆகிறது? காலம் முழுக்க சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் ஆஸ்பத்திரியில தான் கொஞ்சம் போய் அழிக்கணும். சம்பாதிக்கிற பணத்தை எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ எல்லாத்தையும் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தல. அருமையானவர்களே, ஏற்படுத்துவதற்கு முன்பாக நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்துகளை கொடுத்திருக்கிறான், இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கானா இல்லையா? இதுக்கு காலம் முழுக்க நீங்க சஜிதால இருந்தாலும் இந்த ஆரோக்கியத்திற்கு ஈடாகாதான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு எல்லோரும் எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறான். உமர் அவர்கள் எழுந்தவுடன் கேட்ட வார்த்தை இதுதான், அசல்லைத்து, நான் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டேனா? சஹாபாக்கள் தொழுதுட்டாங்களா? சஹாபாக்களுடைய நிலை என்னானது? என்னுடைய தோழர்களுடைய தொழுகையினுடைய நிலை என்னானது என்பதாக கேட்டார்கள். அருமையானவர்களே, சக்கராத்தினுடைய நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எங்கிருந்து படித்தார்கள்? நபியிடத்திலிருந்து படித்தார்கள், பெருமானிடத்திலிருந்து படித்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரங்களில் ஒரு நாள் மக்ரிப் தொழு வைக்கிறாங்க. இஷாவுடைய தொழுகையில முடியாமல் போய் விடுகிறது. இஷாவுடைய தொழுகையில முடியாம போச்சு, கடுமையான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இஷாவுடைய வக்து வந்துருச்சு, வந்து தொழ வைங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்தினுடைய காய்ச்சல்ல படுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து வருகிறார்கள், ஒழு செய்கிறார்கள். ஒழு செஞ்சுட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. தொழுகைக்காக வேண்டி ஒருவருக்காக வேண்டி ஒழு செய்கிறார்கள், ஒழு செஞ்சுட்டு மயங்கி விழுந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, இரண்டாவது முறையும் ஒழு செய்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மூணாவது முறை ஒழு செய்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். நான்காவது முறையும் ஒழு செய்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுந்து விடுகிறார்கள். மயக்கம் தெளிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய அருமை மனைவியே, உங்களுடைய தந்தையை போய் தொலை வைக்க சொல்லுங்க, என்னால முடியல, ரொம்ப முடியல, நான் மயக்கமுற்ற நிலையில் இருக்கிறேன். எனவே இந்த நேரத்தில் நான் சஹாபாக்களுக்கு என்னுடைய தோழர்களுக்கு தொலை வைக்க முடியாது, உங்க தந்தையை போய் தொலை வைக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தையா? என்னுடைய தந்தை எப்படி தொலை வைக்க முடியும்? யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை இருக்கிறாரே, அவர் இலகிய உள்ளம் கொண்டவர். குர்ஆனை ஓத ஓத அழுதுருவார், குர்ஆனை ஓத ஓத அழுதுருவார். இன்னைக்கு குர்ஆன் ஓதப்படுது தொழுகையிலே, ஆனா கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரல, கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வர்றதில்லை. சொன்னாங்க, என்னுடைய தந்தை உள்ளம் இருக்கிறதே இலகிய உள்ளம் கொண்டவர், குர்ஆனை ஓதும் போது அழுதுருவார். எனவே இந்த தந்தை தொலை வைக்கிறது சரிப்பட்டு வராது. சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை சிரமப்படுத்தாதீங்க, நான் சொன்ன விஷயத்தை செய்யுங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்கள் தொலை வைத்தார்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய சக்கராத்தினுடைய நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயம் இதுதான், என் தொழுகையினுடைய நிலை என்ன. இன்னொரு நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடம்பு சரியாகி விடுகிறது, அவர்கள் பள்ளிக்கு அழைத்து விடப்படுகிறார்கள். எந்த நிலையிலே? தங்களுடைய இரண்டு பெருவிரல்களும் பூமியிலே கோடு போட்டு வந்த நிலையிலே அழைத்து வரப்படுகிறார்கள். கோடு போட்டுக்கொண்டே பள்ளியில் வந்தாங்க. வந்து முசல்லாவிலே நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகிறார்கள். அருமையானவர்களே, தொழுகையினுடைய நிலை இதுதான். சக்கராத்தை தவிர எந்த காரணத்திற்காக வேண்டியும் தொழுகாமல் இருக்க முடியாது, தொழுகையினுடைய கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது என்பதாக சொன்னார். எல்லா நேரங்களிலும் தொழுகையை நிறைவேற்றி ஆக வேண்டும். எந்த நேரங்களிலும் நாம் தொழுகையை விட்டு இருக்க முடியாது. அருமையானவர்களே, ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு ஊரில் இருக்கிறார். அவருக்கு என்ன ஆச்சு? குடும்பம் இருக்கிறது, வீடு இருக்கிறது, சொத்து வாசல் எல்லாம் இருக்கிறது. இவர் வெளியூர் போயிட்டு வரார் ஒரு வேலையின் காரணமாக. வரும்போது இவர் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊருக்கு பூகம்பம் வந்துருச்சு. பூகம்பம் வந்து எல்லாம் இழந்துட்டார், சொத்தை இழந்துட்டாரு, என்ன சம்பாதிச்சு வச்சாரு, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரும் இழந்து இப்போ நடுத்தெருவில் நின்று கொண்டு இருக்கிறார். இவர் என்ன கேட்பார்? இவருடைய மனோநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த நேரத்தை அல்லாஹ்விடத்தில் இப்படி தான் கேட்பாரு, யா அல்லாஹ், எனக்கு எல்லாமே போச்சு, இப்போ நானும் மூத்தாயிருந்தா நல்லா இருந்திருக்குமே என்று கேட்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு அசர் தவறிவிட்டது என்று சொன்னால் இந்த உலகம் எல்லாம் இழந்து மனைவி மக்கள் இழந்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அருமையானவர்கள், இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை அசர் போய் கொண்டிருக்கிறது, எத்தனை அசர். சில பேருடைய வாழ்க்கையில ஃபஜ்ரே கிடையாது, சில பேருடைய வாழ்க்கையிலே ஃபஜ்ரே இல்லை, ஃபஜ்ர் இல்லாத நிலையிலே என்னமோ எந்திரிக்கிறோம், 10 மணிக்கு போய் கடையை திறக்கிறோம், பரக்கத்து வரும், சம்பாதிக்கணும்னா என்ன வரும்? அருமையானவர்களே, பரக்கத் அது அல்லாஹ் எங்க வைத்திருக்கிறான்? ஃபஜ்ருடைய தொழுகையில வைத்திருக்கிறான். சொன்னாங்க, அசருடைய ஒரு நேர தொழுகை விடுறது இருக்கிறது, உலகத்திலே உங்களுடைய மனைவி நீங்க சேர்த்த சொத்து இது எல்லாம் இழந்து நாசமாகுவதை விடவும் ஆக பெரியது என்பதாக சொன்னாங்க. ஒரு நேரம் அசர் விட்டு அந்த சிந்தனை வரணும், என்னுடைய மனைவியும் சொத்தும் இழந்ததை விட நான் தவிக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு அசருடைய நிலையில வரணும். சஹாபாக்கள் இதுதான் நிலை இருந்தது. ஒரு நேரம் தொழுகை விடுபட்டுச்சுன்னு சொன்னா அவருடைய நிலை மிக மோசமான நிலையா இருக்கும். அவருடைய நிலை இருக்குது மிக மோசமான நிலையாக இருக்கும். சஹாபாக்கள் பார்ப்பாங்க, அவர்கள் பதறுவார்கள், எனக்கு இமாம் ஜமாத் தவறி போச்சேன்னு சொல்லி. தொழுகை விடுபட்டதுக்கு அல்ல, ஒரு இமாம் ஜமாத் தொழுகையில பள்ளிக்கு வந்து தொழக்கூடிய அந்த ஜமாத்தினுடைய தொழுகை தவறி போச்சுன்னு சொன்னா சஹாபாக்கள் துடிச்சிருவாங்க. நாம இன்னைக்கு தொழுகையை விட்டும் உள்ளம் துடிக்கிறது இல்லையே. தொழுகையை விடுகிறோம் சர்வசாதாரணமாக, ஆனால் உள்ளம் துடிக்கிறது இல்லை. அருமையானவர்களே, தொழுகையை விடுவதற்கு எந்த காரணமும் கிடையாது. ஒரு மனிதன் சக்கராத்தாக இருந்தால் மாத்திரம்தான் அவனிடமிருந்து தொழுகையை விட முடியும் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, இந்த தொழுகை அல்லாஹ் நாளை மறுமையில கேட்பான். ஒவ்வொரு முஸ்லிம் சமுதாய மக்களையும் அல்லாஹ் பிடித்து கேட்பான். அல்லாஹ்விற்கு முன்பாக நிற்போம். அல்லாஹ் கேட்பான், அழைக்கப்பட்டது ஆனால் நீங்கள் பள்ளிக்கு வரவில்லை. அழைக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் 5 முறை அழைக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் பள்ளிக்கு வரவில்லை. அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நிற்க வேண்டி இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தொழுகையை குறித்து பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே பயந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே தொழுகையில் என்று சொன்னால் ஒரு மனிதன் எல்லாம் இழந்ததறி சமம் என்பதாக சொன்னாங்க. எனவே வாழ்க்கையிலே தொழுகையை கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். ஏதோ அஜர்த்து கத்துறாரு, வாரம் ஜும்மால ஏதோ பேசுறாரு, ஏதோ சொல்றாரு, இல்லை. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்க. ஜும்மாவுடைய நேரங்களில் எவ்வளோ சிறப்புகள் சொல்லப்படுகிறது. வாரம் ஏதோ பேசுறாங்க, இல்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போகணும், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சொர்க்கத்தில் இருக்கணும், ஒன்றாக இருக்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவலையாக இருந்தது. ஏதோ பேசுகிறார்கள் அப்படி அல்ல, சொல்லுகிற விஷயத்தை அமல் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேட்கணும். அமல் செய்ய வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும், தொழ வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை கொண்டு வர வேண்டும் என்கிற ஆசையோடு கேட்கணும். சமீப காலமாக பார்க்கிறோம், தொழுகையில் ரொம்ப அலட்சியமாக இருக்கப்படுகிறது. ரொம்ப அலட்சியமாக வரக்கூடிய சஃப்புகள் மிகவும் குறைந்து விட்டது. அருமையானவர்களே, இது நாம் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய மோசடியாக இருக்கிறது. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், இந்த ஆரோக்கியத்திற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி ஆக வேண்டும். எனவே மக்களே, வாழ்க்கையிலே தொழுகையை கடைபிடியுங்கள். மௌத் வரைக்கும், உங்களுடைய சக்கராத் வரைக்கும் நீங்கள் தொழக்கூடிய மக்களாக இருங்கள். வல்ல ரஹ்மான் தொழுகையாளிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் தஆலா அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒன்று சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.